இந்த வீடியோவில் புதினா தோசை எப்படி டேஸ்ட்டாக ஊற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல்ல அப்படியே எண்ணெய் துணியை வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து எப்போதும் மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஃப்ளேம் அதிகமாக வைக்க வேண்டாம். ஃப்ளேம் அதிகமாக வச்சா தோசை வந்து பிடிச்சிரும். இந்த தோசை மாவை கல்லில் ஊற்றும் போது எப்போதுமே சிம்மில் வச்சு ஊற்றுங்க. அப்போ தான் தோசை வந்து பெறலாமல் ஒட்டாமல் வரும். அதாவது அந்த தோசை மாவை ஸ்ப்ரிட் பண்ணும்போது நம்ம அந்த தோசைக்கல்லே நிறைய இடத்துல திட்டாக வரும். அந்த திட்டாக வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிம்மில் வச்சு ஊற்றுனீங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா மெலிசாக பெரிய அளவுக்கு தோசையை வந்து நல்லா பெருசாக வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த புதினா சட்னியை தோசை மேலே வச்சு அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி விடுங்க. எல்லா இடத்துலையுமே அந்த புதினா சட்னி வந்து இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விடலாம். அப்படி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாவு எந்தெந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம தேய்ச்சி விடும்போது தோசையும் வந்து ரொம்ப சாஃப்டாக பேப்பர் தோசை மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இப்போ நம்ம புதினா சட்னியை மேலே தேய்ச்சது மட்டும் இல்லாமல் மாவையும் என்டையராக நம்ம தேய்ச்சி விட்டுருக்கோம். அப்படி தேய்ச்சி விட்டதுனால அந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ தோசை ஒரு சைடு வந்துடுச்சு. ஸோ அப்படியே தோசையை திருப்பி போடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ளேமை வந்து மீடியமாகவோ அல்லது சிம்மில் வச்சோ தோசையை வந்து ரெடி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வரும். சுவையான புதினா தோசை ரெடி.